சென்ற வாரம் எது வரைக்கும் பார்த்தோம்? அதாவது 2-3 வாரமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? முதல்ல அவர் ஒரு வாக்கு மூலமாக கொடுத்துட்டு வராங்க, ஸ்ரீ வித்துநாயகமும் கொத்தடிமையும் என்று குறிப்பிட்டுட்டு, அதை தொடர்ந்து தாய்மானவர் போல தெய்வம் அவர்கள் காப்பாற்றின நிகழ்ச்சி அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெய்வம் போய் திருமணம் பண்ணிட்டு வா, அப்பதான் சபையில சேர்த்துக்குவேன்னு சொல்லி அதுக்கான நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லி கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது அவருக்கு திருமணம்லாம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தெய்வம் அவர்கள் உத்தரவிடுறாங்க, ஹோட்டல்ல எங்கேயும் பசியாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கடுமையான அந்த அவங்க மனைவிக்கு காய்ச்சல். இந்த நிலையில தெய்வம் அவர்கள் பொங்கல் திருவிழாவுக்கு வரத்துக்கு உத்தரவு பண்ணியிருக்காங்களே, என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் காய்ச்சல் சரியாகி எப்படி அவங்க போய் பொங்கல் எல்லாம் கலந்துக்கிட்டு தெய்வாசி பெறாங்க. இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பிரம்மோபதேசம் அவங்களுக்கு எப்படி தெய்வம் அவர்கள் வைத்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு முதுகுத்தண்டு சுத்தமா குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியல, ஆள் உயிர் பிழைக்கவே மாட்டாருங்கிற நிலைமை வரைக்கும் டாக்டர் சொல்லிடுறாங்க. அந்த நிலையில சுத்தமா தெய்வம் அவர்களோட தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு அவர் நினைச்சிட்டு அங்கே போறாரு. ஆனா சுத்தமா வழி இருந்த இடமே தெரியாம போயிடுற அந்த ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு அடுத்தது அவங்க அந்த அக்கா அவங்க பிரசவ வேதனையில் இருக்கும்போது அந்த மேகம் குடை பிடித்தது, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த வலிப்பு, அவங்க பிள்ளைக்கு வலிப்பு வந்தது, அதை அவங்கள தெய்வம் அவர்களை வேண்டி வலிப்பு நிற்கிறது. அதுக்கப்புறம் வரவே இல்லை அந்த வலிப்பு. அதுக்கப்புறம் அவருக்கு வாங்கின அந்த தீட்சைகள், அஜபா தீட்சை, நான் உனக்கு மூக்கணாங்கயிறு போட்டேன் அப்படின்னு தெய்வம் அவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பகுதிகள்லாம். அப்புறம் நாமம் சுட்டுறாங்க, உங்களுக்கு சண்முகம்ங்கிற பேரை மாற்றி மெய்வழி இளம் கலை கோட்டர் அப்படிங்கிற நாமம் சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண அந்த திருப்பணி, ஆலயம் கூரை மற்றும் பணிகள், அதுக்கப்புறம் தெய்வம் அவர்கள் உயிர் தெழுப்பிய அதிசயம், சாலை சுந்தரம் என்ற மெய்வழி நட்சத்திர தாத்தா அவங்களுடைய பெயரை தெய்வம் அவர்கள் உயிர் தெழுப்பி அவங்க தாங்கள் செய்த ஒருத்தர் அடக்கமானதுக்கு அப்புறம் எழுப்பக்கூடிய அந்த தவத்தை அவங்க கைவரவாக்கிறதுக்கு அந்த சாவி அவங்க கையில் எடுத்ததுக்கு ஒரு கூட்டா பயன்பட்டவங்க சாலை சுந்தரம் என்று தெய்வம் அவங்களே உத்தரவிட்ட அந்த ஒரு பெரிய சரிதம். அதுக்கப்புறம் தந்தையார் சபையில சேர்ந்தது, அந்த தந்தையாருடைய அவங்க பண்ண தவறுகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய உயிர் காத்தது, அப்புறம் தெய்வம் அவர்கள்கிட்ட அவங்க சேர்றது, அவங்களுக்கு 2 காஷாயம், கடைசியா எல்லாரும் 120 பேர் காஷாயத்துல 4 காஷாயம் பத்தாம போகுது. 120 பேர் கொடுக்கும்போது கொடியை எடுத்து அதை 4ஆ வெட்டி அதை காஷாயமா போட்டுக்கிறாங்க 4 பேர். அதுல ஒண்ணு இவங்களுடைய தந்தையும். அடுத்த தடவை வரும்போது காஷாயத்தை மாத்திக்கோங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட அந்த தந்தையார் கடைசியா அவங்க நல்லபடியா அவங்க தெய்வத்தை கடைசியா தரிசிச்சு அவங்க நீ நின்னதும் போதும் பார்த்ததும் போய் படுத்துக்கோன்னு சொல்றாங்க. அதோட அவங்க படுத்ததுதான் போய், அதுக்கு மேல எந்திரிக்கல, அதுக்கு மேல அவர் படுத்த படுக்கையில தான் எல்லாமே. அப்படிப்பட்டவர் துர்நாற்றம் வீசிட்டு இருந்தவர் கடைசியா துளசி நறுமணம் அவங்களுடைய ஜீவ பிரயாணம், அந்த வைபவம் பத்தி பார்த்தோம். இதெல்லாம் முடிந்து தெய்வ பதிமறைவு, அதுக்கான அந்த விவரங்கள், அதுல இவங்க போனது, இறுதி பெரிய முகூர்த்தத்துல போய் அதை ரொம்ப துயரத்தோட அவங்க போய் கலந்துக்கிட்டது, அது குறித்த தாத்தா பாடின பாடல்கள், இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? இதை தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சரித்த நிகழ்ச்சி சொல்றேன். வளர்ப்பு தாய் அடக்கம். மிகுந்த மரியாதைக்குரிய மெய்வழி ராஜன் அனந்தர் அவர்கள் எளியேனை நேரில் வரச் சொல்லி, உங்கள் கவியாற்றல் மெய்வழி சாலை ஆண்டவர்களின் திருப்புகழை பாடவே பயன்பட வேண்டும் என்று ஊக்குவித்தார். அது முதல் ஆண்டவர்களை ஸ்தோத்தரித்து பாசுரங்கள் இயற்றலானேன். ஸோ முதல்ல அவர் தான் நீங்க தெய்வத்தை நல்ல பாட்டு எழுதுங்க, நீங்க தெய்வத்தை போட்டு எழுதணும்னு அவங்க ஊக்குவிக்கிறாங்க ராஜன் அனந்தர் தாத்தா. தன் குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து உட்கார வைத்து, இவர் இன்று முதல் நம் குடும்பத்தில் ஒருவர் என்று கூறி என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்னர் நான் சென்னை சென்றால் அவர்கள் இல்லத்தில்தான் தங்குவேன். ஐயாவின் 6வது ஆண்டு பூர்த்தி சாலையம்பதியில் கொண்டாடப்பட்டது. யாரு? மெய்வழி ராஜானந்தர் தாத்தா அவர்களுடைய 6வது ஆண்டு பூர்த்தி. அன்று பங்குனி மாத பிறைக்கொடி கொடியேற்ற வைபவத்தை அடுத்து அந்நிகழ்ச்சி வைக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி அறிவிப்பாளர் மெய்வழி ராஜன் அனந்தரின் 6வது ஆண்டு பூர்த்தி, தாம்பாளங்கள் எடுத்துக்கொண்டு சந்நிதிக்கு வாங்கோ என்று அறிவித்தார். பெரியவர் மெய்வழி ராஜன் அனந்தரது தூளத் துணைவியார் மெய்வழி சந்திரபிரபா அம்மா உடனே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மயக்கமுற்றார்கள்.
அவர்களை திருச்சி கொண்டு சென்று பின் விமானம் மூலமாக சென்னை கொண்டு சென்றார்கள். இசபெல்லா மருத்துவமனையில் சேர்த்தார்கள். கோமா என்கின்ற மயக்க நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தார்கள். நான் கடிதம் மூலமாக அம்மா எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டபோது, அம்மாவை இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியே கொண்டு வரவில்லை, வெளியே வந்தவுடன் அறிவிக்கிறோம் என்றார். அதன்பின் அம்மாவை வெளியே கொண்டு வந்தாயிற்று, உடனே வாருங்கள் என்று கடிதம் வந்தது. நான் உடனே புறப்பட்டு சென்றேன். மெய்வழி செல்வபதி, டாக்டர் கொடிமணி அம்மையார், நான் மூவரும் மருத்துவமனை சென்றோம். அம்மா கண்களை மூடியவாறு படுத்திருந்தார். மெய்வழி செல்வபதி அருகில் சென்று, அம்மா, நான் செல்வபதி வந்திருக்கிறேன் என்று சப்தமாக சொன்னார். அம்மா அசையவில்லை, கண் திறக்கவில்லை. அடுத்து, அம்மா, நான் கொடிமணி வந்திருக்கிறேன் அம்மா என்றார். அசையவில்லை, கண்கள் திறக்கவில்லை. நீங்கள் அடையுங்கள் அண்ணா என்றார்கள். நான் அருகில் சென்று, அம்மா, நான் புலவர் அண்ணா வந்திருக்கிறேன் அம்மா என்றேன். என்ன அதிசயம்! லேசாக கண் விழித்து இதழ் ஒதுங்க புன்முறுவல் பூத்தார்கள். டாக்டர் கொடிமணி அவர்கள், என்ன ஆச்சரியம்! நான் செல்லப்பிள்ளை அழைத்தேன், பேசவில்லை. அண்ணன் வரத்தால் பிறந்தவர் அழைத்தார், பேசவில்லை. புலவர் அண்ணா அழைத்தவுடன் லேசாக கண் திறந்து புன்முறுவல் பூத்தார்களே என்று வியந்தார்கள். எளியேனும் நெகிழ்ந்தேன். அதற்கடுத்து, வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டோம் என்று கடிதம் வந்தது. புறப்பட்டு சென்றேன். வீட்டில் பிராணவாயு, ஆக்சிஜன் செலுத்தும் கருவியும் இரத்த அழுத்தம் காட்டும் கருவியும் பொருத்தப்பட்டிருந்தது. கண்கள் திறந்து எல்லோரையும் பார்த்தார். நானும் சென்று, அம்மா, புலவரண்ணா வந்திருக்கிறேன் என்றேன். நமஸ்காரம் செய்ய கையை தூக்க முயன்றார். வேண்டாம் என்று அமர்த்திவிட்டேன். அம்மா, தெய்வஸ்தோத்திரம் படிக்கட்டுமா என்று கேட்டேன். படியுங்கள் என்று சைகை காட்டினார். உடனே நான் மெய்ப்பொருள் அடைக்கலப்பா, நீதி நிறைந்த பரம்பொருளே என்று துவங்கும் தெய்வ பாசுரத்தை படிக்கத் தொடங்கினேன். எளிய சிறிய எனது இதயம் நெகிழ்ந்தது. அன்னை ஆதரித்ததும், அன்பு காட்டியதும், அன்பளிப்புகள் வழங்கியதும், அங்கு சென்று திரும்பும்போது நீங்கள் எங்கும் பசியார மாட்டீர்களே என்று உணவு பொட்டலம் கட்டி கொடுத்தனுப்புவதும், புலவரண்ணா புலவரண்ணா என்று வாய்க்குளிர அன்பு கனியே அழைப்பதும் என் இதயத்தில் இழையோடிற்று. என் வளர்ப்பு தாய் இப்படி படுத்திருக்கிறார்களே என்ற உணர்வு பொங்கியது. பாடல் பாடத் தொடங்கியதும் கண்கள் நீரை பொழிந்தன. குரல் தழுதழுத்த வண்ணம் பாடினேன். அன்னை என்னை பார்த்தார்கள். அவர்களும் உணர்ச்சி வசப்பட்டார்கள். இரத்த அழுத்தம் கூடியது. சுற்றிலும் எல்லோரும் இருந்தார்கள். டாக்டர் கொடிமணி அவர்கள், அண்ணா அண்ணா, பாட்டை நிறுத்துங்கள், பிரஷர் ஏறுகிறது என்றார். உடனே பாட்டை நிறுத்திவிட்டேன். அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, என் உணர்வை கண்ட காட்சியை சொல்லித்தான் தர வேண்டும். அந்த வீட்டிற்கு வெளியில் ஒரு இரட்டை சாரட் குதிரை வண்டி வந்து நிற்கிறது. அதை ஓட்டி வந்தவர் மெய்வழி கைலை அனந்தர். ஆண்டவர்கள் அதிலிருந்து இறங்குகிறார்கள். வெளிகேட் நிஜமாகவே திறக்கப்படுகிறது. அடுத்த கதவுகளும் நிஜமாகவே திறக்கப்படுகின்றன. ஆண்டவர்கள் முன்னும் அடுத்து மெய்வழி கைலையானந்தரும் உள்ளே வந்தார்கள். அம்மாவின் கண்களுக்கு காட்சியளிக்கும்படியாக உயர்ந்த ஒரு ஆசனத்தில் ஆண்டவர்கள் போய் அமர்ந்தார்கள். நான் ஆண்டவர்களை பார்த்தேன். அதை அம்மாவும் பார்த்தார்கள். அம்மா அங்கேயே பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை நான் கற்பனை செய்து சொல்லவில்லை. காட்சி, விஷன் என்று சொல்வார்களே, அது. எப்படி இக்காட்சியை அக்குடும்பத்தாரிடம் சொல்வது? நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் என்று உதாசீனப்படுத்திவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணி சற்று நேரம் அமைதியாக இருந்தேன். சாலை ராஜ்குமார், அக்கா சாலை ராஜகுமாரி இருவரிடமும் மெதுவாக சொன்னேன். ஐயா அம்மா, நான் இதை கற்பனையாகவோ புனைந்துரையாகவோ நீங்கள் மெச்சட்டும் என்று கருதியோ சொல்லவில்லை. இப்படி ஒரு காட்சி கண்டேன். அதோ அம்மா அங்கேயே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் அம்மாவை அழைத்து செல்ல வந்துவிட்டார்கள். என்றோ நாளையோ எப்போதோ, எளிய நாள் குறிப்பாக சொல்ல இயலவில்லை. அம்மா புறப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு, எனக்கு விடுமுறை தீர்ந்துவிட்டது, நான் செல்கிறேன் என்று என் ஊருக்கு திரும்பிவிட்டேன். மறுநாளே அம்மா பரிசுத்த ஜீவப்பிரயாணம் ஆகிவிட்டார்கள் என்று தந்தி வந்தது. நானும் என் மனைவியும் சென்னை சென்றோம். என்னை தங்கள் தந்தையின் அன்பு கட்டளைப்படி தங்கள் சகோதரனாக ஏற்றுக்கொண்ட குடும்பத்தார் அனைவரும், அண்ணா, நீங்கள் சொன்னபடியே அம்மா அங்கேயே பார்த்து கொண்டிருந்தார்கள், முகத்தில் புன்னகை தவழ ஜீவப்பிரயாணம் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். நம் ஆண்டவர்களின், நம் சாமியின் கருணை திறத்தை என்னென்று சொல்வேன், எப்படி புகழ்வேன்? தெய்வமே குருநாதா! அதன்பின் அன்னையை அடக்கம் செய்திருந்த கூடுவாஞ்சேரி அடக்கஸ்தலம் சென்று இதயம் கனிந்து நெகிழ மலர் மாலை சமர்ப்பித்து திரும்பினோம். இந்த பகுதியை ஒரு வீடியோ படமாகவும் எடுத்து வச்சிருக்கிறதாக பின்னாடி தாத்தா ஒரு முறை குறிப்பிட்டாங்க. அவங்க அம்மா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறத இந்த ராஜகுமார் அண்ணா வந்து. அதுக்கு அடுத்து இது ஒரு படிச்சிருப்பீங்க சிலர், இருந்தாலும் சிலர் படிக்காமல் வந்திருக்கலாம். அடியேனும் ஜோதிடரும் ஒரு சுவாரஸ்யமான பகுதி இது.
மல்லசமுத்திரம் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஜவுளி ஸ்டோரில் ஒரு நாள் மாலை அமர்ந்திருந்தேன். அப்போது அங்கு ஒருவர் வந்தார். அவர் ஜோதிடர் என்று பிறகு தெரிய வந்தது. தையற்காரரிடம் தனக்கு தைத்த சட்டை சரியில்லை என்று விவகாரம் பேசிக் கொண்டிருந்தார். என்னை திரும்பி பார்த்தார். என்னை நோக்கி வந்தார். என்னிடம் உரையாடினார். எங்கள் உரையாடல் வருமாறு. ஜோதிடர் கேட்கிறார், ஐயா நீங்கள் யார்? இவர் சொல்றார், நான் ஒரு ஆசிரியர் ஐயா. ஜோதிடர், இதென்ன தலையிலும் இடுப்பிலும் இப்படி கட்டியிருக்கிறீர்கள்? அதுக்கு அந்த அனந்தர், ஐயா நான் மெய்வழியை சேர்ந்தவன். எங்கள் ஆண்டவர்கள் உத்தரவுப்படி இப்படி கட்டியுள்ளேன். ஜோதிடர், மெய்வழி என்றால் என்னங்க ஐயா? அனந்தர் சொல்றார், ஐயா அதை கேட்க பொறுமை வேண்டும். நான் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறேன். பஸ் வந்தால் புறப்பட்டு விடுவேன். ஜோதிடர், சுருக்கமாக சொல்லுங்களேன். ஆனந்தர் எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமும் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி என்று அடலேறு ஞான திடஞான கொண்டலராம் வடலூரின் மேவு வள்ளற்பிரானவர்கள் எங்கள் ஞான பரம்பரை பெரியப்பா கூறியிருக்கிறார்களே, அதுதான் இம்மெய்வழி. என்னை ஆண்டு கொண்ட பரந்தாமர் தாங்கள் இயற்றி அருளிய ஆதிமை உதயபூரண வேதாந்தம் என்னும் அற்புத முதற் பெருநூலில் தன் மதத்தில் தவறாதிருத்தி பண்பு பிறங்க பலகளை ஒக்க இன்புற ஈட்டும் இயல்மொழி அண்ணல் தன்பெரு வெளியே சாலையென்றோதே என்று அருள் பாலித்தவாறு அவரவர் மதத்தின் உன்னதத்தை மெய்யாக அறிந்து உணர்ந்து அதன் வழி நடந்து உய்வதற்கு துணை தருவது இம்மெய்வழி ஒன்றே. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்று திருவள்ளுவர் பெருந்தகை வழங்கிய அறிவாகார பொற்பேழையாகிய திருக்குறளில் கூறியவாறு கற்றதன் பயனை அடையச் செய்யும் உன்னத செந்நெறி மெய்வழி. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை கான் என்று எனது மூத்த ஞான சகோதரி பைந்தமிழ் மூதாட்டி அவ்வை பிராட்டியார் அவர்கள் தங்கள் ஞானக்குரலில் கூறியுள்ளார்களே, அவ்வாறு உடம்பினை பெற்ற பயன், பிறப்பினார் பெற்ற பயன் ஆகியவற்றை நுகரச் செய்யும் உய்வழி இம்மெய்வழி. ஜோதிடருடனே, இது ஒரு தனி மதமா? அந்த எல்லா மதங்களும் எங்களுக்கு சம்மதமே. அவரவர் மதத்தின் உண்மையை உய்த்து உணரும் போது அனைத்தும் ஒன்றுதான் என்பது தெளிவாகும். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே என்ற பெருஞாலம் போற்றும் திருமூலர் அவர்களின் பொன்வாக்காகிய திருமந்திர நிரூபணமானது எங்கள் மெய்வழி சபையில் மட்டுமே. ஜோதிடர், நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா? அனந்தர், ஆம் கண்டிருக்கிறேன். ஜோதிடர், கடவுளே இல்லை என்கிறேன் நான். அனந்தர், கடம் குட்டல் உள் கடவுள், கடமாகிய தேகத்தினுள்ளே நான் எனது என்று கூறிக்கொண்டு உங்கள் பெயருக்கு உரியதாக இருந்து ஒரு தலைமுறை காலம் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு உங்களுக்கு தொண்டு செய்யும் உயிரே உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் பிணமா? ஜோதிடர், இல்லாததொன்றை இருப்பதாகவும் கண்டதாகவும் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அனந்தர், இருக்கின்றதொன்றை நான் நிதர்சனமாக கண்டதொன்றை நீங்கள் இல்லை என்று மறுத்தால் நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் கண்டு கலிகூர்ந்து அனுபவித்து அகம்பூரித்து அணுக்கணந்தோறும் இன்புற்று மகிழும் அகமிய காரண காரியத்தை சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தை நீங்கள் காணாததற்கு நான் பொறுப்பல்ல. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மாணிக்கத்தை நவரத்தின கசிதத்தை நீங்கள் காணவில்லை, காண முயற்சிக்கவும் இல்லை, அத்துடன் அதை இல்லை என்றும் சாதிக்கிறீர்கள். அந்த சாதிப்பையும் அந்த உன்னதமான உயிர் மாணிக்கம் தந்த வலுவினாலேயே சாதிக்கின்றீர்கள். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி நான் வற்புறுத்தவில்லை. எனக்கு முன்வந்த ஞான பரம்பரை வானவர்கள் தெய்வீக செம்மல்கள் யாவரும் கண்டுள்ளார்கள். நானும் அவர்கள் கண்டபடியே கண்டு அனுபவித்துள்ளேன். திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன்பால் இன்று என்று வாழ்வாங்கு வாழ்ந்த தாழ்விலா செய்நெறி ஆழ்வார் அன்னாரும் கேட்டாயோ தோழி கிரி செய்த வாரொருவன் தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடெய்த ஆழ்த்தான் கொண்டாண்டவா பாடுதுங்கான் அம்மானை என்று ஆணிப்புன்னாட்டு காணிக்கை நீதி மாணிக்க வாசக மதிமன்னா அவர்கள் அன்று அருளியவாறும் கண்டுள்ளேன். இது ஜோதிடர். மெய்வழியில் சேர்ந்தால்தான் கடவுளை காண முடியுமா? உடனே அனந்தர், மெய்வழி, மெய்யான வழி, சத் உண்மை, மார்க்கம் வழி, சன்மார்க்கம் என்பதும் அதுவே, அனைத்தும் ஒன்றே. எனவே மெய்வழியில் சாராமல் மெய்யை கடவுளை காண முடியாது. சைவம், வைஷ்ணவம், கிறிஸ்தவம், இஸ்லாம், புத்தம் அனைத்தின் நோக்கம் பொருள் யாவும் ஒன்றே, யாவும் மெய்வழியே. ஜோதிடர், மெய் என்றால் உடம்பல்லவா? அனந்தர் சொல்றாரு, நெய் வைத்திருக்கும் சட்டி நெய் சட்டி, மெய்யை இதற்குள் வைத்திருப்பதால் இது மெய் என்னும் ஆகு பெயராயிற்று. இப்போ ஊர் சிரித்ததுன்னா
ஊரா சிரிக்குது, ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் சிரிக்கிறாங்க. அது போல நெய் வச்சிருக்கக்கூடிய சட்டிக்கு நெய் சட்டி, அது மண்ணு சட்டி தான், ஆனால் நெய் வச்சிருக்கிறதுனால அது நெய் சட்டி. அதுபோல் இதற்குள் மெய் வைத்திருப்பதால் இது மெய் என்னும் ஆகு பெயராயிற்று. உன்னை ஜோதிடர் சொல்றார், நான் எத்தனையோ நூல்களை கற்றுள்ளேன், கடவுளை காணவில்லையே. அனந்தர் சொல்றார், நூல் பல ஓதினால் மட்டும் கடவுளை கண்டுவிட முடியாது. கற்றதும் கேட்டதும் தானே எதுக்காக கபடம் என்று உருட்டுதற்கோ கல்லால் எம்மான் குற்றமர கைகாட்டும் கருத்தைக் கண்டு குணங்குறி அற்று இன்ப நிட்டை கூடுவதென்றோ நிட்டை கூடவன்றோ என்று ஆய்மதிச் சிந்தையர் தாய்மான பெருந்தகை அருளியவாறு சர்க்குரு பெருமான் திருவுருளால் மட்டும் காண இயலும். திருமூலர் பெருந்தகை தங்கள் திருமந்திரத்தில் குறித்தவாறு உருவின்றியே நின்று உருவம் புணர்க்கும் கருவின்றியே நின்று தான் கருவாகும் மறுவன்றியே நிற்கும் மாயப்பிரானை குருவன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே என்றும், எங்கள் சர்க்குருபிரான் கர்த்தாதிகர்த்தர் கல்கி அவதார மகா புருஷோத்தமர் அருளிய ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் ஏட்டில் உள்ள பாஷைகள் எல்லாம் கரைத்திடினும் ஏட்டில் உள்ள பாஷைகள் எல்லாம் கரைத்திடினும் காட்டும் குருவில்லாமற் காண முடியாதன்னே என்றும், காட்டும் குருவன்றி காணாது காணாது உனது உடம்புல் பூற்றுடைய மாட்டாதே போம் என்றும் குறிப்பிட்டவாறு சர்க்குருவென்று எதுவும் செய்ய இயலாது. ஜோதிடர், சர்க்குரு என்றால் யார்? அனந்தர், அன்பர் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் பதமென்னும் வாழ்விற்கு உண்மை நெறி காட்டும் அவரன்றோ ஆச்சாரியன் இருப்பு. அதாவது இந்த தேக ஆலயத்தில் இருக்கும் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் தொடர்புறச் செய்து தெய்வீக வாழ்க்கை என்னும் பேரின்ப போக பெருநெறியை வான்கொடையை வழங்கும் வள்ளலே சர்க்குரு. உடம்பினை முன்னம் இடுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலர் பிரான் திருமந்திரத்தில் குறிப்பிட்டவாறு உடம்பினில் கோயில் கொண்ட உத்தமனை தரிசிக்க வைப்பவரே சர்க்குரு. வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம், கருத்தினுள்ளே முட்டாத பூசையன்றோ என் குருநாதர் மொழிந்ததுவே. வேகாக்கால், சாகாத்தலை, போகாப்புணல் இவை அனைத்தையும் ஓரிடத்தில் காட்ட வல்லவரே சர்க்குரு. ஜோதிடர், உண்மை. இப்படி எத்தனையோ சாமியார்கள் உலகத்தை ஏய்க்கிறார்கள், அவர்களுள் நீங்களும் ஒரு கூட்டம். அனந்தர் சொல்றார், ஐயா, உம்மையும் உலகத்தையும் நாங்கள் ஏய்த்ததென்ன? சாமி என்றால் சாமி, சாவை மீறுபவர் என்று பொருள். சாவை மீறச் செய்து சாமியை யார் என காட்ட வல்லவர் எவரோ அவரே சர்க்குரு. காவி கட்டி கொண்டவனெல்லாம் சாமியார் அல்ல. பெண் வேடம் போட்டு கொண்டதால் ஒருவன் பெண் ஆகி விடுவானா? இன்னொரு ஆடவனை திருமணம் செய்து கொள்ள முடியுமா? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபநாதாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவத்கீதையில் பகவான் சொன்னது போல் சாதுக்களை ரட்சிப்பதற்கும் தீயோர்களை சங்காரம் செய்வதற்கும் யுக யுகம் தோறும் வருவேன் என்று அன்று சொன்ன திருவாக்கின்படியே இந்த அதர்மம் ஓங்கி நிற்கும் கலிக்கடையில் அந்த சர்வேஸ்வரரே திருவுரு தாங்கி கல்கி அவதார புருஷோத்தமராக மெய்வழி சாலை என்பதில் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களாக எழுந்தருளினார்கள். ஜோதிடர், நான் திருச்சிக்காரன், திருச்சித்தான் பேசுவேன். உங்கள் ஆண்டவர்களையும் தெரியும், உங்கள் நூல்கள் எல்லாவற்றையும் படித்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நம்ம கிட்ட உங்கள் பாட்சா படிக்காது அப்படின்னு அவர் சொல்றார். அதற்கு அனந்தர், நீர் திருச்சி பேசுவதால் தெரிஞ்சு போகிறவர் இங்கு எவரும் இல்லை, எல்லாம் அறிந்தவரும் இல்லை, இங்கு ஏதும் அறியாதவரும் இல்லை என்று அந்த திருச்சிராப்பள்ளியில் எழுந்தருளிய தாயுமான பிரபுதான் அருளி செய்துள்ளார்கள். எங்கள் குருதேவ பிரான் அருளி செய்துள்ள நூல்களை முற்றும் கற்றவர்களும் எம்பெருமானுடைய தவோன்னத பெருமை பெருநிலை முழுவதும் அறிந்தவர்களும் சர்வ புவனாதியங்களிலும் இல்லை. நீர் அறிந்ததாகவும் தெரிந்ததாகவும் கூறுவது முழு பொய். எங்கள் பாட்சா உங்களிடம் பலிக்காது என்கிறீர். எங்கள் பாட்சா யமனை ஜெயிக்கும் பாட்சா. இவ்வுலகம் அனைத்தும் யமன் கையடக்கம், அந்த யமன் எங்கள் பெருமான் கையடக்கம். யமனை ஜெயிக்கும் பாட்சாவின் முன் யமன் கைப்பட்டு பிணநாற்ற தீட்டு கூறிய நரர் எம்மாத்திரம். எனவே வெற்று முரண்டாட்ட பேச்சு வேண்டுவதில்லை. இதுக்கு ஜோதிடர், என்னை படைத்தவன் இறைவன் என்றால் அந்த இறைவனை படைத்தது யார்? அனந்தர், முதலில் உங்களையே உங்களுக்கு தெரியாது. நான், எனது, என்னை என்று சொல்லுகிறீர்களே, நான் என்பது உன் கையா, காலா, தலையா, என் உடம்பு என்கிறீர்களே, என் பெயர் என்கிறீர்களே, அந்த பெயர் எதற்கு சூட்டப்பட்டது?
ஒருவன் இறந்துவிட்டால் இன்னான் இறந்துவிட்டான், அவன் பிணம் கிடக்கிறது என்கிறார்களே, இறந்த ஆள் யார்? உடம்பின் வேறான பொருள் என்று ஆகிறதல்லவா? எனவே தான் என்கிற தன் நாமத்துக்குரிய பொருளாகிய ஜீவனை, ஆத்மாவை அறிந்து தன்னை அறிந்தவனாகும் போதுதான் தன் தலைவனாகிய இறைவனை அறிய முடியும். நீர் போட்டிருக்கின்ற சட்டையை தைத்தவர் ஒருவர், நெய்தவர் ஒருவர், தைத்த மெஷினை செய்தவர் ஒருவர். இப்படி ஒரு பொருள் உண்டு என்றால் அதை செய்தவர் ஒருவர் உண்டு என்று அனுமானிக்க வேண்டாமா? முழுமுதலாகிய அந்த பரம்பொருள் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி, பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்துள்ள பரிபூரண ஆனந்தம். அதனை படைத்தவர் யாரென கேட்பது அர்த்தமற்றதன்றோ? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்ற வரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. ஜோதிடர்: எதையும் கண்ட பின்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு கடவுளை காட்டுங்கள் பார்ப்போம். அனந்தர்: சர்க்கரையை உண்டால்தான் தித்திப்பு தெரியும். தித்திப்பு தெரியட்டும், பின்னால் சர்க்கரையை சாப்பிடுகிறேன் என்றால் எப்படி ஐயா முடியும்? கடவுளை காண என்ன முயற்சி செய்தீர்? உண்ணல், உறங்கல், பெண்டிர்மயல், உழல்தல் என்னும் இச்சிற்றின்ப நுகர்ச்சிகட்கு செய்யும் முயற்சிகளில் 1000 பங்கு இதற்கு முயற்சி செய்ததுண்டா? கடவுள் என்ன சட்டைப்பையில் வைத்திருக்கிற பொருளா? இதோ பார் என்று எடுத்து காட்டிவிட, இந்த பொய்க்கல்விக்கே முதலில் எழுத்துக்களை படித்து சொற்கள், வாக்கியங்கள், நூல்கள் என கல்வி பெற வரன்முறை உண்டு. அதற்கும் ஆசிரியர் வேண்டும் என்றால் பேரின்ப பெருநெறியாகிய மெய்க்கல்வி கற்று பிறவிப்பயன் பெறுவதற்கு ஒரு சர்க்குரு பிரானை சார்ந்திருந்து அவர்கள் கூறும் நெறியில் நடந்து அவர்கள் திருவருளால் பெறும் செயலை வெறும் வாதத்தால் பெற்றுவிட இயலாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடர்: தலைப்பாகை கட்டத்தான் வேண்டுமா? அனந்தர்: என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இடுப்புக்கும் மேனிக்கும் காலுக்கும் அணிகள் அணியும் நாம் பிரதானமான சிரசுக்கு அணி புனையாவிடில் அறிவு மழுங்கும். ஜோதிடர்: இப்படி கட்டிக்கொண்டால்தான் கடவுளை காண முடியுமா? அனந்தர்: அணுவுக்கு அணுவாகவும் அண்ட பிரம்மாண்டமாகவும் விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகரை தனக்குள் தரிசித்தவர், அவர்கள் திவ்ய திருவடிகளை தன் சிரத்தில் தரித்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த சர்வேஸ்வரரே திருவுருவம் தாங்கி வந்து காட்சி கொடுத்து அருள் பாலித்து இச்சிரோ மகுடம் என்னும் தலைப்பாகையாகிய இரட்டிப்பு சீரா. ஐயா, ஒரு பாத்திரத்தில் நெய் வைத்திருந்தால் அதற்கு துணையாக வேடு கட்ட வேண்டும். வெறும் பாத்திரத்திற்கு வேடு கட்டுவார்களா? எங்கள் பெருமான் மெய்யை எங்களுக்கு காட்டி எங்கள் தலையில் ஏற்றி நாரி அழுகி போக இருந்த தலையை வைரத்தலையாக ஆக்கி ஜீவமாணிக்கத்தை பதிப்பித்து அதற்கு வேடு கட்டியுள்ளார்கள். நீங்கள் கட்டியாக வேண்டும் என்பதில்லை. இது யமனுக்கு டேஞ்சர். அது மட்டுமல்ல, உங்களை போன்றவர்கள் இது ஏன் என்று கேட்கட்டும் என்ற நோக்கமும் அதில் உண்டு. ஜோதிடர்: ஓ, இது விளம்பரமா? அனந்தர்: ஆம், இது பரமாகிய இறைவனை விளம்புகிற செயலாகியால் விளம்பரம் என்றும் கூறலாம். ஜோதிடர்: நான் இதனை வேஷம் என்கிறேன். அனந்தர்: நீங்கள் ஏன் இப்படி வேட்டியும் சட்டையும் அணிந்திருக்கிறீர்கள்? ஜோதிடர்: அது என் விருப்பம். அனந்தர்: நீங்கள் வேஷம் போடுகிறீர்கள் என்கிறேன், அதற்கென்ன சொல்லுகிறீர்கள்? ஜோதிடர்: அது எப்படி வேஷமாகும்? இங்கே இருப்பவர்களைப் போல் இல்லாமல் தனித்து உங்கள் உடை மட்டும் வித்தியாசமாக தெரிகிறது. அனந்தர்: கோவணம் கட்டாத ஊரில் கோவணம் கட்டியவன் பைத்தியக்காரன். தலைப்பாகை கட்டினால் வேஷக்காரன் என்கிறீர். என் அப்பன் தலைக்கட்டு, பாட்டன் தலைக்கட்டு என்றெல்லாம் தலைமுறைகளை சொல்லுவது வழக்கம். இடுப்பு கட்டு, கை கட்டு என்று சொல்வதில்லை. தலையில் அன்று கட்டியதால் தான் தலைக்கட்டு என்று வந்தது. சட்டை மாட்டும் இடத்திற்கு கூட தலைப்பா மாட்டியில் சட்டை மாட்டியிருக்கிறேன், அதை எடுத்து வா என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள். ஆலயத்தில் பரிவட்டம் என்று தலையில் கட்டித்தான் சாமி தரிசனம் செய்விப்பது வழக்கம் என்பது உமக்கு தெரியுமோ தெரியாதோ? ஒரு குடும்பத்தில் ஒருவன் காலமாகிவிட்டால் இறந்தவனுக்கு சடங்கு செய்தவனை ஜாதியை விட்டு தள்ளி வைத்து பின்னர் சாஸ்திர சடங்கு சம்பிரதாயங்கள் செய்து தலைப்பாகை கட்டித்தான் மீண்டும் ஜாதியில் சேர்ப்பது வழக்கம். ஊரில் கேட்டு பாருங்கள். ஆங்கிலேயன் காலத்தில் கூட ஆசிரியர்களும் அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் அனைவரும் தலையணி அணிந்திருப்பது வழக்கமாக இருந்தது. திருமண மணமகன் தலைப்பாகை கட்டிக்கொண்டுதான் மணவரையில் அமர்ந்து தாலி கட்ட வேண்டும். பழைய பெரிய குடும்பங்களில் தலைப்பா தூக்கு என்று ஒன்று இருந்தது, இன்றும் இருக்கிறது. இப்போதுதான் களி முற்றி வெயிலில் காயவும் காற்றில் பறக்கவும் விரிதலையராக எல்லோரும் திரிகிறார்கள். நாங்கள் தலைகாத்த தம்பிரானை எம்பிரானை சந்தித்து சார்ந்து தலைப்பாகை கட்டியுள்ளோம். எனவே இது வேஷம் அல்ல என்பதை இப்போதாவது தெரிந்து கொள்ளுங்கள். அத்துடன் வேஷம் கீஷம் என்று இனியாவது அவதூறு செய்யாமல் இருங்கள். மற்றவர்களும் கட்டுவார்கள், கடைசியில் வாய்க்கட்டு, கை கட்டு. அப்போது கூட தலைப்பாகை கட்ட மாட்டார்கள். ஜோதிடர்: கடவுளுக்கு பிடித்தது காவி நிறம்தானோ?
அனந்தர். இந்த தேகம் தூலம். இதற்குள் சூக்குமம், காரணம், மகா காரணம் என்று மேலும் 3 தேகங்கள் உண்டு. அவற்றுள் செம்மையான காரண தேகத்தை கண்ட செந்நெறி சான்றோர்கள் என்று காட்டுவதற்காக இந்த காவி நிறம் எடுத்து வைக்கப்பட்டது. ஜோதிடர். கடவுளை இந்த காவி தலைப்பாகைக்குள் அடக்கிவிட முடியுமா? அனந்தர். கடத்தினுள் உள்ள கர்த்தரை கண்டதற்கு இது அடையாளம் என்றேன். நீர் அதற்குள் அடக்க முடியுமா, இதற்குள் அடக்க முடியுமா என்று கேட்கிறீரே, இது விதண்டாவாதம் அல்லவா? ஜோதிடர். 14 சித்தர்கள் பல வகையாய் கடவுளை பற்றி கூறியிருக்கிறார்களே. அனந்தர். பண்ணிடும் அணி பலவே பொன் ஒன்றேயாம், பாண்டத்தின் பேர் பலவே மண் ஒன்றேயாம், வண்ணமிகும் பசு பலவே பால் ஒன்றேயாம், வகையேழின் உடல் பலவே ஜீவன் ஒன்றேயாம், ஜீவன் ஒன்றாம், நன்னும் மறு சமயங்கள் பேர் வேறல்லால் நாதன் நீ ஒருவனே. எம்பிரான் சதகம். எனவே பெரியோர்கள் கடவுளை பற்றி கூறியது அனைத்தும் ஒன்றே. தண்ணீர், நீலு, வாட்டர், பானி, வெள்ளம் அனைத்தும் ஒரு பொருளை குறிக்கும் பன்மொழி சொற்களே. எனவே இறைவனின் நாமங்கள் பல, இறைவன் ஒருவரே. இருதயத்தில் ஈசன் இருப்பிடம் என்பது சைவ மத முடிவு. இருதய கமலவாசா என்று ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை விழிப்பது வைணவ மத முடிவு. இருதயத்தை படம் போட்டு காட்டி அது பிரகாசமாக இருப்பதாக காட்டுவது கிறிஸ்துவர்கள் முடிவு. கல்பு இருதயம் பிரகாசமாகாதவன் காபர், பாவி என்பது இஸ்லாமிய மத முடிவு. ஓம் ம நீ பத்மி நீ ஹம், இருதய தாமரை மலரின் கண் புத்த பகவான் எழுந்தருள் இருப்பதாக கூறுவது புத்த மத முடிவு. எனவே மத வேற்றுமை இல்லை, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஜோதிடன். சித்தர் கூறியவற்றை விட உங்கள் குருநாதர் என்ன புதிதாக கூறிவிட்டார்கள்? அனந்தர். சித்தர்கள் கூறியது அனைத்தையும் முற்றும் கற்றுவிட்டது போலும் மெய்வழி ஆண்டவர்களின் நூல்களை துருவி துருவி பார்த்து அதில் அதற்கு மேல் ஏதும் புதிதாக கூறப்படாமல் இருப்பதை கண்டுபிடித்து விட்டது போலும் நீர் பேசுவது விந்தைதான். சித்தர்களும் முத்தர்களும் முனிவர்களும் தேவர்களும் எதிர்பார்த்தபடி எழுந்தருளிய தனித்தலைமை பெரும்பதியாகிய எம்பெருமான் கூறியுள்ள அளவு இந்த உலகம் தோன்றிய நாள் தொட்டு இதுகாரும் எவரும் மெய்யை பற்றி கூறியதில்லை என்று குன்றேறி முழங்குவேன். ஒரே ஒரு பாடலுக்கு முழு விளக்கம் கூற உலக விற்பன்னராலும் முடியாது. கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். ஜோதிடர். 6 ஆதாரம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் மூலாதாரத்தில் இருந்துதான் துவங்குகிறது. பூர்வ மையத்தில் காந்த சக்தி இருக்கிறது. அதனால்தான் எல்லோரும் பொட்டு வைத்துக் கொள்கிறார்கள். அனந்தர். நண்பரே, கடவுள் இல்லை என்கிறீர்கள். பின் நீங்கள் 6 ஆதாரம், பூர்வ மையம், காந்த சக்தி என்றும் பேசுகிறீர்கள். சந்தனத்தில் ஒரு குத்து, சாக்கடையில் ஒரு குத்து குத்தினால் சந்தனமும் கெட்டுவிடும், சாக்கடையும் மணக்காது. எனவே ஒரே நிலையாக பேசுங்கள். கண்களை இறுக மூடிக்கொண்டு வெண்ணில் கதிர்மதிகள் இல்லை என்று பேசுவதால் அவை இல்லாமற் போய்விட மாட்டான். பாடல்கள் பல பாடினாலும் மேடையேறி முழங்கினாலும் பயன் ஏதும் இல்லை. உண்மையை உணர முயல வேண்டும். மனிதன் தன்னையும் தனக்கு ஆதாரமான தலைவனையும் அறிந்து கொள்ள வேண்டுவதே கடமை என்று எல்லா வேதங்களும் வலியுறுத்துகின்றன. ஜோதிடர். வேதங்கள், இதிகாசங்கள் என்பவை ஆரிய திராவிட போர் பற்றி கூறுவனவே அன்றி வேறல்ல. அனந்தர். ஐயா, வேதங்களை முற்றும் கற்றுவிட்டது போலும் அவற்றில் ஒன்றுமில்லை, சும்மா வெறும் ஆரிய திராவிட சண்டை விஷயம்தான் அதில் கூறப்பட்டிருக்கிறது என்றும் கூறக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்களே மேதையாக கருதி கொள்வது வியப்பாக உள்ளது. நீங்கள் நினைக்கிற அளவு எளியவை அல்ல வேதமாமறைகள். இதிகாசங்கள் மெய்மாதவம் மகான்களால் தபோ நிலையிலிருந்து அருளப்பெற்ற பொக்கிஷங்கள் அவை. ஏட்டுக்கல்வியினரின் உரைக்கல்லில் உரைத்து மச்சம் பார்க்கிற அளவு அவை சாதாரணமானவை அல்ல. நரியதன் வாளால் கடலாழம் பார்த்த கதையாகிவிடும். ஜோதிடர். பகவத்கீதை என்று முன்பு சொன்னீர்களே, அது மகாபாரதத்தில் ஒரு பகுதி தானே? மகாபாரதம் என்பது ஒரு அபத்த களஞ்சியம். அனந்தர். காலத்தால் அழியாத ஒரு மகா காவியத்தை நன்மை செய்வோர் நற்பலன் பெறுவர், தீமை செய்வோர் அருநரகடைவர் என்பதை விளக்குவதற்காக இயற்றப்பெற்ற ஒரு பெருங்காவியத்தை அபத்த களஞ்சியம் என்று கூற உமக்கு என்ன அருகதை இருக்கிறது? காலதேச வர்த்தமானங்கள் கூர்ந்து கவனித்து பேச வேண்டும். ஜோதிடர். திருக்குறளில் கூட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றிருக்கிறது. அது சரியில்லை. ஆதி பகலவன் முதற்றே உலகு என்றுதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் சூரியனிலிருந்தான் எல்லாமே தோன்றின. அனந்தர். உலக பொதுமறை என்று அனைத்துலக அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் அறநூலை திருத்த நீங்கள் புகுந்தது எவ்வளவு பேதமை! வருந்துகிறேன் நண்பரே. பகவன் முதற்றே உலகு என்பதே சரி. அகரம் என்பது ஒரு தனி தெய்வீக எல்லை. அதனை அடைய நீங்கள் எத்தனை பிறவி எடுக்க வேண்டுமோ? நினைத்தபடியெல்லாம் நிதானமின்றி பெரியோர்களின் நூல்களை திருத்தவோ குறை கூறவோ முயல வேண்டாம். ஆப்பை பிடுங்கின குரங்கின் கதையாகிவிடும் நண்பரே.
ஜோதிடர்: எல்லோரும் நவக்கிரகங்களுக்கு கட்டுப்பட்டவர்களே. வாழ்வின் நிகழ்ச்சிகள் அவரவர் விதிப்படி கிரகாச்சாரப்படிதான் நடக்கும். நான் ஜோதிடனாகும். அனந்தர்: ஓ, ஜோதிடரா? நல்லது. ஆதி அந்தம் பரமநாடிகை என்று ஜோதிடத்தில் சொல்லுவீர்களே, அந்த ஆதி எங்கே? அந்தம் எங்கே? பரம் எங்கே? நாடி எங்கே? அண்டத்தின் மேல் அங்கு உலாவும் கோள்கள் பிண்டத்தில் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளன? பிண்டத்தில் எங்கே எப்படி அமைந்துள்ளன? ஒவ்வொருவருக்கும் கிரகங்கள் மாறி மாறி எவ்வாறு அமைகின்றன? 27 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றனவே, அவை என் தேகத்தில் எப்படி எங்கே அமைந்துள்ளன? ஜோதிடர்: உங்கள் ஜாதகத்தை பார்த்துத்தான் சொல்ல முடியும். அனந்தர்: நான் தான் ஐயா ஜாதகன். என்னை பார்த்து என் கிரகங்கள் எப்படி அமைந்துள்ளன, நான் பிறந்த நேரம், ராசி நிலை, கிரக நிலை, நவாம்ச நிலை, திரேக்கான நிலை எல்லாம் அறிந்து என் முன்பின் வரலாறுகளை கூற முடியாதா? ஒரு மனிதனை பார்த்த உடனே இவன் இன்ன நேரத்தில் ஜனித்தவன் என்று துல்லியமாக நாடிகை வினாடி முதலாக கூறக்கூடிய கணிதம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவன் இத்தனை பிறவிகள் எடுத்து இப்படி வந்துள்ளான் என்று ஸ்பஷ்டமாக கூறும் கணித வல்லபம் பெற்ற மகான்மியர் எங்கள் ஆண்டவர்கள். தனிப்பெரும் கருணை மிக்க அந்த அருட்பெருஞ்சோதியின் திடத்தை காணாமல் ஜோதிடர் என்று கூறிக்கொண்டால் நான் அதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? ஜோதிடர்: எல்லா ஜோதிடர்களும் ஏட்டை பார்த்து கணக்கு போட்டுத்தான் ஜோதிடம் சொல்கிறோம். ஆளை பார்த்து பலன் சொல்ல எனக்கு என்ன சாமியா பிடித்திருக்கிறது? அனந்தர்: சாமி உங்களை பிடித்திருந்தாலும் சாமியை நீங்கள் பிடித்திருந்தாலும் அந்த மாதிரி பலன் சொல்ல முடியும். இரண்டும் இல்லை உங்களுக்கு, எனவே உங்களால் முடியாதுதான். ஜோதிடர்: மெய்வழி சபையினர் உலகுக்கு என்ன தொண்டு செய்கிறீர்கள்? அனந்தர்: எல்லா உயிர்களும் விரும்புவது துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி. யமன் கைப்பட்டு பிணநாற்றத்திட்டு கூறிய நரனாக இருந்தவனை மனிதனாக்கி தங்களின் அருள் அமுத பெட்டகத்திலிருந்து நவநிதியங்களை வாரி வழங்கி தங்கள் திருமணிச்சூழில் தாங்கி மறுபிறப்பு புனல் ஜென்மம் தந்து மனிதனை தேவனாக்கி நித்திய ஜீவனை இவனுக்குள் பதிப்பித்து ஸ்வர்க்கபதி பரம்பத வாழ்வினுக்கு உரியவனாக ஆக்குகின்ற உலகில் எங்கும் இல்லாத நிகரற்ற தொண்டினை செய்தது மெய்வழிச்சாலை ஒன்றுதான். சாதி பேதம் இல்லை என்று மேடை ஏறி வாயை கிழிய முழங்கிவிட்டு வீட்டுக்குள் வந்து ஒரு ஜாதிக்குள் 9 பிரிவுகள் காட்டி வாதம் பேசி நான் பெரிது நீ சிறிது என்று மதிப்பு வெறி கொள்ளும் சமுதாயத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை நிதர்சனமாக நிரூபித்து சாதி மத இன நிற மொழி கட்சி பேதமற்ற ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கி பெரும் தொண்டு செய்தவர்கள் வான்கொடை வள்ளல் சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மையராகிய எங்கள் மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள்தான். பஞ்சமா பாதகங்களுடன் புகை சினிமா என்ற இரண்டையும் சேர்த்து சப்தமா பாதகங்களையும் தள்ளி மிதித்து சுத்த ஒழுக்க யதார்த்த வயராகிய சீலர்களை உத்தமர்களை உருவாக்கி வைத்திருப்பது மெய்வழி சபையில்தான். இதைவிட சிறந்த தொண்டு உண்டேல் கூறுங்கள். தொண்டு செய்வதாக சொல்லி விளம்பரப்படுத்தி கொண்டு நன்கொடைகள் வசூலித்து கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போன்று செய்வதும் திரைமறைவில் பொது சொத்தினை களவாடி தான் வளர்வதும் தான் உலகினர் செய்யும் தொண்டு. ஜோதிடர்: மெய்வழி சபையினருக்கு தங்கம் ஏது? அதனை ஏன் மண்ணில் மறைக்க வேண்டும்? அனந்தர்: இந்த உலகினர் தாங்கள் வணங்கும் தெய்வங்கள் என்று கூறும் கல் செம்பு சிலைகட்கு ஆபரணங்கள் பூட்டி அலங்கரித்து மகிழும் போது அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த அருட்பெருஞ்சோதியை அதே தனிப்பெரும் கருணையானது ஒரு திருவுரு தாங்கி வந்து அறிவித்த போது அதனை அறிந்து அன்பர்கள் அத்திருமேனிக்கு காணிக்கை கொண்டு வந்தனர். அந்த கனக சபையை கண்டனர். ஆணிப்பொன்னால் பல ஆபரணங்கள் செய்து அணிவித்து ஆனந்தம் கொண்டனர். பொன்னரங்கம் எனும் ஆலயம் எழுப்பி அண்ணலை அங்கே எழுந்தருளச் செய்து போற்றி துதித்தனர், ஏற்றி மகிழ்ந்தனர். பிச்சை எடுப்பவன் தெருவுக்கு உரிமை பேசுதல் போல் வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயன் நம் நாட்டை தன்னாடு என நாட்டிய வன்மத்தினால் 2வது உலக பெரும் போர் செய்ய ஆயுத கிடங்காக வைக்க பொன்னரங்க ஆலய கட்டிடம் பொருத்தமாக இருப்பதைக் கண்டு அதனை உலக சேம போருக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் பிரானவர்களை பணிந்து கேட்டுக்கொண்டான். ஆண்டவர்கள் அவனுக்கு அதனை வழங்கினார்கள். மதிப்பிலடங்காத மாணிக்க மாளிகையாகிய அதற்கு அவன் ஒரு மதிப்பிட்டு 1,30,000 ரூபாய் விலையாக சமர்ப்பித்தான். தெய்வ மாணாக்கர்கள் அத்தொகையை தங்கமாக மாற்றி ஆண்டவர்கள் திருவடிகளில் சமர்ப்பித்தனர். அப்போது ஒரு சவரன் ரூபாய் 33. ஆண்டவர்கள் புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள பாப்பனாச்சி வயலில் ஆசிரமம் ஏற்படுத்தி அங்கே எழுந்தருளவும் தங்கம் வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டு கள்வர்கள் அதனை கொள்ளையடிக்க தீர்மானித்தனர். அச்செய்தி கேட்ட எமது பிரபுநாயகம் தெய்வ நாட்டம் கொண்டு வரும் ஏழை மக்களுக்கு இந்த செல்வம் பயன்படுத்தும், கரன்சி தாள்கள் மதிப்பிழக்கும் காலத்தில் தான் இவை பயன்படுத்த வேண்டும், அதுவரை இதை மண்ணில் போட்டு விடுங்கள் என்று உத்தரவிட்டருளினார்கள். அதன்படி செய்யப்பட்டது. எங்கள் தெய்வம் விராட்தவ மகாசமாதி நிலைக்கு எழுந்தருளிய பின்னர் அரசினர் அதனை எவ்வாறோ அறிந்து வந்து தோண்டி எடுத்துச் சென்றனர். ஆலய சொத்து என்று உணர்ந்து தற்போது திருப்பி தந்து கொண்டுள்ளனர். ஜோதிடர்: நீங்கள் தான் உண்மை பேசும் மெய்வழி சபையினராயிற்றே, கணக்கு காட்டி ரசீது ஏன் வைக்கவில்லை?
அனந்தர், ஏதோ கொடுத்து வைத்தவர் மாதிரி நீர் கேட்கும் இத்தகைய கேள்வியற்கு விடை கூற வேண்டுவதில்லை. இங்கே சுற்றியுள்ள மக்கள் தெரிந்து கொள்வதற்காக கூறுகிறேன். நல்லது. எங்கள் ஆலய தங்கம் மண்ணிலிடப்பட்டது 1942. தங்கக் கட்டுப்பாட்டு சட்டம் அமுலுக்கு வந்தது சுதந்திரம் பெற்ற பின்னர். அதன் பிறகு எவராவது இதோ என் சொத்து மண்ணில் மறைக்கப்பட்டுள்ளது என்றும், அதற்கு அனுமதி கொடுங்கள், வரி கட்டுகிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்றும் சொல்வார்களா? நல்லது, உமது பேச்சின்படியே யோசிப்போம். உங்களிடம் கொஞ்சம் தங்க நகைகள் இருக்கின்றன அல்லவா? ஜோதிடர், ஆமாம். அதற்கு கணக்கு காட்டி ரசீது வைத்திருக்கிறீரா? ஜோதிடர், இல்லை. அனந்தர், உமக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யாராவது தங்களிடம் உள்ள தங்க ஆபரணங்களுக்கு கணக்கு காட்டி ரசீது வைத்திருக்கிறார்களா? யதார்த்தமாக பதில் சொல்ல வேண்டும். ஜோதிடர், எனக்கு தெரிய யாரும் அப்படி இல்லை. அனந்தர், இங்கே கூடி இதனை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் யாராவது உங்களிடம் உள்ள நகைகளுக்கு எடை கணக்கு காட்டி வரி கட்டி ரசீது வைத்திருக்கிறீர்களா? அங்கிருந்தவர்கள், இல்லை. அனந்தர், இப்படி சமூக நடைமுறைக்கு கொண்டு வர இயலாத ஒவ்வாத ஒரு சட்டத்தை அரசு இயற்றியது. அதனை நீங்கள் எவரும் கடைபிடிக்கவில்லை. அடுத்தவர்கள் மட்டும் அதன்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு பேதைமை! அத்துடன் சொத்து வைத்திருக்கும் உரிமை இந்திய பிரஜையாகி ஒவ்வொருவருக்கும் உண்டு. இவர்களின் கணக்குப்படி பார்த்தால் எங்கள் சாலை சொத்து என்று கூறக்கூடிய தங்கத்தின் மதிப்பு ரூபாய் 30 லட்சம். 30 லட்சம் ரூபாய் பணக்காரர்கள் நம் தமிழகத்தில் ஏராளமான பேர் உள்ளனர். அதனால்தான் கூறுகிறேன் ஐயா, உலகில் பிறரிடம் குறை காண்பதில் எல்லோருமே சமர்த்தர்கள் தான். ஜோதிடர், மதர் இந்தியா என்று சொல்லுகிறார்களே, ஹூ இஸ் ஹர் ஹஸ்பண்ட் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வார்கள்? அனந்தர், சம்பந்தம் இல்லாமல் இப்படி ஒரு கேள்வியா ஐயா? ஐயா, தந்தையே என்று நாம் ஒருவரை அழைத்தால் நம் தாய்க்கு உறவு என்று களங்கம் பேசவா? தம்பி என்று ஒருவனை அழைத்தால் என் தந்தைக்கு பிறந்தவனே என்று விபரீத அர்த்தம் கற்பித்துக் கொள்வதா? நிலம், நீர், ஆகாயம், கல்வி, செல்வம் ஆகியவற்றை பூமாதேவி, கங்காதேவி, ஆகாயவாணி, கலைவாணி, லட்சுமி என்றெல்லாம் தாயாக பாவித்து பேசுவது போல தாய் நாடு என்று கூறுவது வழக்கமாக உள்ளது. அதற்கு தந்தை யார் என்று கேட்பதா? நீர் கேட்பீர் என்பதற்காகத்தான் பாரதியார் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன்வது பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தந்தையர் நாடு என்று பாடினார் போலும். ஜோதிடர், உங்கள் தலைப்பாகையில் பிறை வைத்திருக்கிறீர்களே, உங்களை ஏன் முஸ்லீம் என்று கூறக்கூடாது? அனந்தர், சிவபெருமானை கூட பித்தா பிறை சூடி என்று தேவாரத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். அவரும் முஸ்லீமோ? ஜோதிடர், உங்கள் குரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர், அதனால் உங்களையும் அப்படி ஆக்கிவிட்டார் என்று எண்ணினேன். அனந்தர், நதி மூலம் குரு மூலம் விசாரிக்க கூடாது. நீங்கள் கட்டியிருக்கிற வேட்டி முதலியார் கடையில் வாங்கியது, சட்டை நாயக்கர் கடையில் வாங்கியது, ஜமக்காலம் செட்டியார் கடையில் வாங்கியது. நீங்கள் உங்கள் மனைவியிடம் முதலியார் கடை வேட்டியையும் நாயக்கர் கடை சட்டையையும் எடுத்துவா என்று சொல்வீர்களா, அல்லது என்னுடைய வேட்டி சட்டையை எடுத்துவா என்று சொல்வீர்களா? என்னுடையது என்றுதான் சொல்வேன். அனந்தர், இறைவன் எந்த மதத்தை சார்ந்தவர்? ஒன்றே தெய்வம். அதற்கு ஜாதி, மதம், இனம், நிறம், மொழி பேதம் ஏதும் கிடையாது. குறுகிய வட்டத்திற்குள் நினைவை நிறுத்தி கொண்டு வாதாடி வழக்கழிவு செய்ய வேட்டுவதில்லை. எல்லா நாமங்களும் அந்த ஏக நாயகரான இறைவருக்கே. பிரம்ம ஞானத்தை பெற்றவர் எக்குலத்தவராயிருப்பினும் அவர் பிராமணரே. அப்பன் கலெக்டர் என்றால் மகன் கலெக்டரா? அப்பன் வக்கீல் என்றால் மகன் வக்கீலா? அதற்கென்று ஒரு கல்வி உண்டு அல்லவா? அதுபோலவே பிறப்பால் ஒருவன் பிராமணன் அல்ல. பிரம்மஞானந்து பிராமணா. பிரம்மஞானம் பெற்றவரே பிராமணர். பிரம்மஞானத்தை பெற்றவரே யக்ஞோபவீதம் என்னும் பூணூல் அணிந்து பஞ்சகச்சம் கட்ட தகுதியுடையவர் ஆகிறார். எம்பெருமானும் பஞ்சகச்சம் பூணூலுடனே விளங்குவார்கள். ஜோதிடர், கடவுளை காண பூணூல் தேவைதானா? அனந்தர், பிரம்ம பிரகாசமான அருட்பெருஞ்சோதியை தரிசித்தவர்கள், அறுபுரி நூல் பிரான் நிலை அறிந்தவர்கள் அதற்கு புற அடையாளமாக அணிந்து கொள்வது பூணூல். ஜோதிடர், மூடம் கெடாதோர் சிகை நூல் முதற்கொள்ளில் வாடும் புவியும் பெருவாழ்வும் மன்னனும் ஈடொன்று இலான் ஆகும் ஆதரார் பேர்த்து உணர்ந்து ஆடம்பர நூல் சிகை அறுத்தல் நன்றே. திருமூலர் பாட்டு சொல்றார் ஜோதிடர். இதன் பொருள், இறையருள் அறிவு விளக்கம் பெறாதோர் வெற்று சடங்காக சிகை, அதாவது ஜடாமுடியும் பூணூலும் தரித்திருப்பார்களானால் அவர்கள் வாழும் நாடு வளம் குன்றும், அரசனும் நலம் குன்றுவான். ஆதலால் அப்படிப்பட்ட மூடர்களின் சிகையை களைந்து பூணூலை அறுத்து எறிதல் நல்லது. அனந்தர் இதுக்கு பதில் சொல்றாங்க. அந்த பாட்டை சொன்ன மூடம் கெட்டோர் சிகை நூல் முதற்கொள்ளில், அவர் மூடம் கெடாதோரை பத்தி பாடியிருக்காங்க இல்லைங்களா? இந்த மூடம் கெட்டோர் சிகை நூல் முதற்கொள்ளில் வாழும் புவியும் பெருவாழ்வும் மன்னனும் ஈடிலா செல்வம் எய்தெங்கும் ஓங்கிடும் தேடற்கரிய நூல் சிகை புனைதல் நன்றே என்கிறேன். அதற்கென்ன சொல்லுகிறீர்? ஜோதிடர், எதிர்பாராத இந்த பதிலை கேட்டு மன்னிக்க வேண்டும் பெரியவரே.
அனந்தர், நண்பரே, உங்களை திருச்சிக்காரர் என்று சொல்லிக் கொண்டீர்கள். அதற்கு அருகில்தான் இருக்கிறது மெய்வெளிச்சாலை. நல்ல வாய்ப்பு வந்தபோது நழுவ விட்டு விட்டீர். அது மட்டுமின்றி பெரும் வாதாட்டம் ஆடி அடுத்தவனுக்கு முட்டாள் பட்டம் கட்ட நினைக்கிறீர். அது முடியாது, போய் வரும். மறுநாள் இக்கருத்துக்களை, ஆதியை என்னுள் அமர்ந்த பகவனை, நீதியை எங்கும் நிலைத்த தலைவரை, ஜோதியை மெய்வழி சுந்தரர் தூமலர் பாதமுடரிகள் பற்றி நின்று ஓதுவாம். தன்னையும் தனக்கு ஆதாரமாய் நின்ற முன்னை பழம்பொருள் மூத்த தலைவரை, பின்னை புதுமைக்கும் பெர்த்துமப் பெற்றியர் என்னையும் என்ற பொன் இணையடி ஏத்துவாம் என்று துவங்கி ஒரு வரிசையா பாட்டு 50 பாடல் மேல எழுதி கடைசியா, மூடம் கெடாதோர் சிகைநூல் முதற்கொள்ளில் வாடும் புவியும் பெருவாழ்வும் மன்னனும் ஈடு ஒன்று இலான் ஆகும் ஆதலார் பேர்த்துணர்ந்து ஆடம்பர நூல் சிகை அறுத்தல் நன்றே. இதற்கு அனந்தர் கூறினது, மூடம் கெட்டோர் சிகைநூல் முதற்கொள்ளில் வாழும் புவியும் பெருவாழ்வும் மன்னனும் ஈடிலா செல்வம் எய்து எங்கும் ஓங்கிடும் தேடற்கரிய நூல் சிகை புனைதல் நன்றே. பூநூலை சிரம் புனைந்த பாகையை இகழ்கிறீர், பூநூலை மெய்யுடல் புகுந்து பார்மின் பேதையீர், ஆணும் பெண்ணும் ஆகி நின்ற ஐயர்தாளை எண்ணிலார், வீணிலே இகழ்ந்து பேசில் வெந்து மாய்தல் நிச்சயம். முத்திரையடி, அறிகின்ற வாய்ப்பு வருகின்ற போது அதை எத்தித் தமையே அறிவோர்கள் என்று நினைவே மயங்கி அலைகின்ற மாந்தர் குழுவே, நெறி நின்று இந்த நிலமீது மெய்யை நிலை செய்ய வந்த நிலையை நரிவாளினாலே கடலாழம் கண்ட நிலை போல் முடிந்து விடுமால், வரிதிங்கு பேசும் உலகீர் உமக்கு மடங்காது மெய்யின் வழியே, மதம் யாவும் ஒன்று குலம் தெய்வம் என்னும் நிலையாவும் ஒன்று எனவே அறிவித்த எந்தை கழலார விந்தம் அணிகின்றேன் இங்கு சிறமேல், அவர்தாள்கள் போற்றி புகழ் பாடியேற்றி அகிலத்தில் எங்கும் திரிவேன் ஆண்டவர்கள் தயவு என்று 53 பாடல்களாக எழுதி அந்த ஜோதிடரிடம் காட்டும்படி அந்த ஜவுளி ஸ்டோருக்கு அனுப்பினேன். அவர்கள் அதனை அவரிடம் காட்டவும் அவர் இடம் தெரியாமல் வாய் போட்டு விட்டேன் என்றாராம். சில நாட்கள் கழித்து நேரில் சந்தித்த போது, பெரியவர்கள் என்னை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்றார். ஆசீர்வாதம் அல்ல ஐயா, ஆசீர்வாதம். ஆசீர் பதிப்பது ஆண்டவர்களால் அன்றி பிறரால் இயலாது. ஆண்டவர்களை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வந்தேன். இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போங்க. இது இன்னொரு பெரிய சரித்திரம் இருக்கு. தெய்வ பிள்ளைகள்ல எப்படி ஒரு இலக்கணமா தெய்வமார்கள் உருவாக்கி வச்சிருக்காங்கிறதுக்கான ஒரு பெரும் சான்று. அதே போல அவங்க சொன்ன இந்த விதண்டாவாத கேள்விகளுக்கு அந்த எந்த மாதிரியான ஒரு அறிவுபூர்வமான எல்லா வேதாந்த தெய்வீக மாமரைகள் சான்றுகளோடு எடுத்தெடுத்து நம்ம தெய்வ பெருமையை நிலையாட்டி அந்த ஒரு கான்ட்ரவர்சியலான கான்வர்சேஷன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அற்புதமான அந்த ஒரு வினாவிடையில ஒரு விளக்கம் தரக்கூடிய ஒரு விவரமாக அது அமைஞ்சிருக்குங்க. நம்ம தெய்வ தோத்திரம் பண்ணி நிறைவு பண்ணாங்களா?